பிரதமர் மோடி அவர்கள் பீகாரிலே தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழர்களை மிகவும் இழிவாக சொல்வது போல, குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள முதலாளிகளை, தொழில் அதிபர்களை இழிவாக பேசுவதைப் போல, அங்குள்ள பீகார் தொழிலாளர்கள் இங்கே கொடுமைப்படுத்தப்படுவதாக ஒரு தகவலை அங்கே பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பெரிய கொடுமை நடப்பதாக அங்கே பிரச்சாரத்தில் பேசியிருக்கார். இது எவ்வளோ பெரிய வன்முறைக்கு வித்திடக்கூடிய பேச்சுங்கிறது அவருக்கு புரிஞ்சே தான் பேசுகிறாரு. என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே பீகார் தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எக்கச்சக்கமான பேர், லட்சக்கணக்கான பேர் இங்கே வேலை பார்க்குறாங்க. நமக்கு தெரியும், ஒரு தீபாவளி பண்டிகைன்னா இங்கே ரயில் நிலையத்தில், திருப்பூர் ரயில் நிலையத்தில் எவ்வளோ கூட்டம் குவியுதுன்ட்டு. ஆக அவர்கள் எல்லாரும் அங்கே பீகாரிலே அங்கே பாஜகவின் கூட்டணி ஆட்சி நடக்குது. மத்தியிலே பாஜக ஆட்சி நடக்குது. இரட்டை என்ஜின் ஆட்சி. அவங்க எப்பயுமே சொல்கிற மாதிரி இரட்டை என்ஜின் ஆட்சியில் அங்கே அவங்களால சர்வை பண்ண முடியல. அங்கே அவங்களுக்கு ஏற்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல. அதனால் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள். இங்கே நல்லா தான் போயிட்டுருக்குது. அவங்களால நமக்கும் லாபமாக இருக்குது. நம்மால் அவர்களுக்கும் பயன் இருக்கிறது. ஏன்டா அவங்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கிறோம். இங்கே குறிப்பாக கொங்கு மண்டல தொழிலதிபர் பலரும் அங்கே கொடுக்குறாங்க. அதேமாதிரி சென்னையில் பார்த்திங்கன்னா, சென்னை புறநே ஓஎம்ஆர் பகுதி முழுக்க பார்த்திங்கன்னா வடமாநில தொழிலாளர் தான். அதுவும் இந்த மெயினாக இந்தியாவில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக கட்டுமானத்துறை தான் மிகப்பெரிய துறை. அந்த கட்டுமானத்துறையில் மேக்ஸிமம் இப்போ வடமாநில தொழிலாளர்கள் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுபோக இந்த மெட்ரோ ரயில் இந்த ஒர்க் எல்லாத்துலேயும் அவங்க தான் இருக்கிறாங்க. ஆக பீகாரி மக்கள் இங்கே நல்லா பலனடைகிறார்கள், பயனடைகிறார்கள். அவர்களால் நமக்கும் ஒரு பயன் இருக்கிறது. இது நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே பிரதமர் அவர் ஒரு அந்நியன் மாதிரி அங்கே பேசுவார். இங்கே அப்படியே அம்பி மாதிரி பேசுவார். இங்கே எனக்கு திருவள்ளுவரை பிடிக்கும், திருக்குறளை பிடிக்கும், பாரதியாரை பிடிக்கும் அப்படின்லாம் இங்கே டயலாக் அடிப்பார். அங்கே போயிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரத்தப்போ அங்கே இருக்க பூரி ஜெகநாதர் கோவிலோட பொக்கிஷத்துடைய சாவியை தமிழர் திருடி வச்சுருக்காரு அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழர்களை மிக இழிவாக பேசினார். திருடர்கள் அப்படின்னே பேசினார். அதுக்கு பெரிய கண்டனங்கள்லாம் அப்போ எழுந்தது. அதே போல் இப்போயும் தமிழ்நாட்டை ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிறார். தமிழ்நாட்டின் தொழில்துறைக்கு தான் இதில் பெரிய பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா இனிமேட்டு தமிழக முதலாளிகள் ஒரு சின்ன விஷயத்துக்காக கண்டித்தா கூட அதை பெரிய விஷயமா பூதாகரமாக்கிடுவாங்க. ஏற்கனவே 2023 அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆக பிரதமர் இப்படியே பேசுகிறதுக்கு கண்டனங்கள். நாங்கள் கட்டிய மனைவியை கைவிடும் சிலரைப் போல நாங்கள் பீகாரி மக்களை கைவிட மாட்டோம் என்பதை இப்போது தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.